சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் விவகாரத்தில் அனுர அரசின் நோக்கம் இதுதான், போட்டுடைத்த எம்பி. மன்னாரில் அனுர ஆற்றிய பிரச்சார உரை, எம்ஏ சுமந்திரனின் அதிரடி அறிவிப்பு. கிழித்தறியப்பட்ட கருணாவின் முகத்திரை, வெளிவந்துள்ள அதிர்ச்சிகர உண்மைகள். எருமை மாடு போல் அமைச்சர்கள், நத்தார் பாப்பா போல் ஜனாதிபதி, சீண்டும் சாணக்கியன். பிள்ளையானை தொடர்ந்து சரணடைய உள்ள நபர், பாதுகாப்பு அமைச்சர் பரபரப்பு தகவல். யாழ்ப்பாணத்தில் குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன். கோட்டாபய ஆட்சியில் நடந்த அநீதி, அனுரவுக்கு பறந்த கடிதம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களை வைத்து அரசியல் செய்ய முற்பட்ட அனுர தரப்பிடம் நீதியை எதிர்பார்க்கலாமா? உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி, என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல்களில் பிள்ளையானை ஒரு சந்தேக நபராக சித்தரிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இருப்பினும் ஒரு கொலை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் அதை ரத்து செய்வதாக கூறி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். பிள்ளையான் குற்றவாளி என்றால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின்படி அல்ல, நாட்டின் சாதாரண சட்டத்தின்படி அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் நளின் பண்டார தெரிவித்தார். அரசாங்கம் இன்னும் தன்னுடைய திறமையின்மை மற்றும் தோல்விகளை மறைக்க பழைய பொய்களால் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று மன்னாரில் ஆற்றிய பிரச்சார உரையானது தேர்தல் விதிமுறையை மீறிய செயற்பாடு என இலங்கை தமிழரசுக் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. அத்துடன் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு திரட்டும் சமயோசித பாணியே இந்த உரை என கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார். மன்னார் நகர சபைக்கு தமது தேசிய மக்கள் சக்தியினரை மக்கள் தெரிவு செய்தால் அந்த நிர்வாகத்தின் திட்டங்களுக்கு கண்களை மூடிக்கொண்டு நாம் அங்கீகாரம் வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்வோம். வேறு தரப்பிடம் நிர்வாகம் போனால் அவர்களின் திட்டங்கள் குறித்து 1க்கு 10 தடவை பரிசீலித்து முடிவெடுப்போம் என ஜனாதிபதி தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த உரை அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல் என்றும் இது தொடர்பில் தாம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் உத்தியோகபூர்வமாக முறையிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கருணா இன்று வரை உயிர் வாழ்வாலும் தொடர்ச்சியான அவரின் செயற்பாடுகள் காரணமாகவுமே கருணாவை பற்றி பேச வேண்டிய எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் கருணா குறித்த மாயைகள் ஸ்ரீலங்கா அரசாலும் தமிழின துறைகளாலும் சிறிது அதிகமாகவே பரப்பப்பட்டு வருகிறது. கருணாவின் இராணுவ ஆற்றல் குறித்து உருவாக்கப்பட்டிருக்கும் மாயை கருணாவை முன்பு விடுதலை புலிகளின் வெற்றிகள் அனைத்துக்கும் காரணமாக இருந்ததாகவும், கருணா இல்லாத காரணத்தால் விடுதலை புலிகளால் இனி போர் புரிய முடியாதென்றும் இந்த மாயை உருவாக்கப்பட்டுள்ளது. இதை துரோக குழுக்களுக்கு துணை போகின்றவர்கள் நம்பவும் செய்கிறார்கள். விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவானவர்களில் ஒரு சிலருக்கு கருணா குறித்த அச்சம் இன்று வரை நிலவி வருகிறது. ஆனால் கருணா தான் விடுதலை புலிகளின் வெற்றிகளுக்கு காரணம் என்று நம்புவர்கள் இராணுவ ரீதியான அறிவோ ஆய்வு செய்யும் திறனோ இம்மியளவும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மற்றவர்களிடம் களவாடி கொடுக்கும் நத்தார் பாப்பாவாக அனுரகுமார திசாநாயக்க மாறியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். சில எருமை மாடுகளைப் போல உள்ள அமைச்சர்கள்தான் ஜனாதிபதியை நத்தார் பாப்பா போல இழுத்துக் கொண்டு செல்வதாகவும் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். ராஜா விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகிறார் என்று நாட்டின் தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் எழுதி முதலாவது சந்தர்ப்பம் இது இந்த தேர்தலில் தான் நடைபெற்றுள்ளது. ஒரு நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகிறார், தேர்தல் சட்டங்களை மீறுவதை நிறுத்துங்கள் என்று ஜனாதிபதி ஒருவருக்கு கடிதம் எழுதிய சந்தர்ப்பம் 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் நெருக்கமான நண்பர் ஒருவர் தனது சுய விருப்பின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். கொழும்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் கம்மன்பில பிள்ளையான் சந்திப்பின் போது பிள்ளையான் அளவில்லை என்றும் அந்த சந்திப்பின் போது அருகில் இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் தான் இதை வினவியதாகவும் அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணையை குழப்பும் வகையில் கம்மன்பில செயற்படுகிறார் என்று ஆனந்த விஜயபால மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் குளமொன்றில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் நேற்று யாழ் தென்மராட்சி வரணி பகுதியில் உள்ள குளமொன்றில் இருந்து மீட்கப்பட்டது. சிட்டிபுரத்துக்கு அருகிலுள்ள குளமொன்றில் இளைஞனின் சடலம் மிதப்பதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டது. இந்நிலையில் பிரேத பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அது ஒப்படைக்கப்பட்டது. சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது. இளைஞன் குளத்தில் தாமரைப்பூ பறித்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதேவேளை வரணி பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய யுவதி இன்று அதிகாலை வீட்டில் தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார். அவரின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் அசங்க அபயகுணசேகர கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் நடந்த அநீதிகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். குறித்த கடிதத்தில் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து தான் இடமாற்றப்பட்டமை மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆய்வுகள் தடுக்கப்பட்டமை குறித்து அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது 2019 ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சரிலிருந்து காரணம் தெரிவிக்கப்படாமல் உடனடியாக நான் இடமாற்றம் செய்யப்பட்டேன். என்னுடைய இடமாற்றம் திட்டமிட்டப்பட்டு ஆனால் முன்னெடுக்கப்படாத விதம், அரசியல் தலையீடுகள் குறித்து நிறுவனம் சமரசம் குறித்தும் தீவிரமான கேள்விகளை எழுப்புகிறது. என்னை ஜெர்மனியின் பேர்லினின் துணை தூதரகத்துக்கு நியமிப்பதாக தெரிவித்தார்கள். அதுவும் இடம்பெறவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் உள்ள உண்மைகள் அதிகாரத்துவ குழப்பம் மற்றும் அரசியல் நோக்கம் காரணமாக புதைந்து போகக்கூடாது. எனது திடீர் இடமாற்றம் குறித்து நீதி நிலைநாட்டப்பட்டால் நான் என்னுடைய நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் நேர்மையுடன் பணியாற்ற தயாராக இருக்கிறேன். உத்தியபூர்வ வேண்டுகோள் விடுக்கப்பட்டால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன் என அவர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியுள்ள நிலையில் அந்த வாக்குறுதிக்கு என்ன நடந்தது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் எவரும் கிராமங்களுக்கு செல்லவில்லை. மாறாக அவர்களுக்கு பதிலாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார். ஆனால் நாம் அவ்வாறல்ல. மக்களுடன் இருப்பவர்களை வேட்பாளர்களாக களமிறக்கி அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் எமது ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற போதிலும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்குமாறு நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் இயலுமானவரை முயற்சி செய்கிறோம் என ஜனாதிபதி தெரிவித்தார். யாழில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்திடம், காவல்துறையிடம், இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துவோம். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். அதுதான் பொறுப்புள்ள அரசாங்கம். சாதாரணமாக ஒருவர் இறந்தால் அவருக்காக அழுது அவருக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து சில காலத்தில் ஆறுதல் அடைவோம். ஆனால் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியாமல் படும் வேதனைகளை நான் நன்கு அறிவேன். எனது சகோதரர் கூட காணாமலாக்கப்பட்டுள்ளார். அதனால் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் வலி எனக்கு புரியும். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை நாங்கள் சொல்லுவோம். நமக்கு அமைதி தேவை. அதற்காக அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து வெளிப்படுத்துவோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.